Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.2ல 10th sum பார்க்கலாம். The 17th term of an AP exceeds its 10th term by 7. Exceeds its 10th term by 7 அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. So இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா so 17th term என்ன a to the base 7. Exceeds அப்படின்னா அதிகமா இருக்கு. So இங்க plus வருது. 10th term எப்படி எழுதுனா a to the base 10. Okay, so இது எப்படி எழுதணும் அப்படின்னா 17th term of an AP அப்போ a to the base 17 is equal to exceeds its 10th term. So 10th termனா என்னது a to the base 10. So a to the base 10 போட்டுருங்க. Exceeds அப்படின்னா plus எவ்வளோ plus அதிகமா இருக்கு அப்படின்னா exceeds by 7. So plus 7. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். So இது வச்சு தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். So இதை எப்படி எழுதிக்கலாம் a to the base 17 minus a to the base 10 is equal to 7. So இப்போ a to the base 17 நமக்கு காமன் ஃபார்முலா இருக்கு a to the base n is equal to a plus n minus 1 into d. So அந்த ஃபார்முல a to the base 17 எழுதினீங்கன்னா a plus 16d. அதே மாதிரி minus a to the base 10 எழுதும்போது a plus 9d is equal to 7. இதை இப்ப டைரக்டா எழுதியிருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல a to the base 17 a plus 16d அப்படின்னு எழுதிட்டு அடுத்தது a to the base 10 a plus 9d எழுதிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நான் இதை இங்க டைரக்டாவும் எழுதியிருக்கேன், இப்படியும் பண்ணிக்கலாம். So a plus 16d is அடுத்தது இந்த மைனஸ் சிம்பிளால உள்ள மைனஸ் பண்ணுங்க. So minus a minus 9d is equal to 7. So plus a minus a cancel 16d minus 9d 7d வந்துரும். 7d is equal to 7. So d is equal to 7 divided by 7 is equal to 1. So இப்போ d ஓட வேல்யூ 1 வந்துச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, find the common difference ன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளும் common difference கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். So d is equal to 1. So question number 11 பார்க்கலாம். Which term of the AP 3, 15, 27, 39 will be 132 more than its 54th term? So questionல நம்மள term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க 54th term. So 50 இப்போ இந்த சீரீஸ்ல APல இது first term, இது second term, இது third term, இது fourth term. இந்த மாதிரி 54th term ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு 54th term. So என்ன சொல்லியிருக்காங்க இந்த 54th term கூட 132 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. So for example இப்போ 54th term இருக்கு இல்லையா, 54th term வந்து 100 அப்படின்னு வச்சுப்போம். இந்த 100 கூட 132 ஆட் பண்ணுங்க. 132 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுது 232. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, இந்த 232 அப்படின்றது இந்த ஏபி சீரீஸ்ல நமக்கு 3, 15, 27 இருக்கு பாத்தீங்களா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். இந்த சீரீஸ்ல இந்த 232 அப்படின்றது எத்தனாவது டேர்மா வருதுன்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னெல்லாம் கிவனோ அதை எடுத்து எழுதிடுங்க. ஏயோட வேல்யூ 3 கிவன், டியோட வேல்யூ இது ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டியோட வேல்யூ என்னன்னா 15 minus 3. ஸோ 15 minus 3 என்னது 12. A வேல்யூ, D வேல்யூ, அடுத்து 54th டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். A to the base 54 ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது a to the base n is equal to a plus n minus 1 into d. So a to the base n ஓட வேல்யூ தெரியாது, a to the base n ஓட வேல்யூ இப்போ 54 போட்டுக்கலாம். So a ஓட வேல்யூ 3 plus n minus 1, so 53 into d ஓட வேல்யூ 12 is equal to 3 plus 53 into 12. So multiply பண்ணுங்க. 3 2s are 6, 5 2s are 10, 1 3s are 3, 1 5s are 5. So 6, 3, 6. 636 வருது. 636. Sorry. 636. So a to the base 54 is equal to 636 plus 3 நமக்கு 639. So a to the base 54 ஓட வேல்யூ நமக்கு 639 கிடைச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். 132 more than its 54th term. இப்போ 54th term 639 கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்மள்ட்ட கொஸ்டின்ல 54th term கண்டுபிடிக்க கேட்கல. இந்த 54th term கூட, அதாவது இந்த 639 கூட 132 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும்.
அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல இருக்கிறது படி 54th டேர்ம் கூட 132 ஆட் பண்ணா நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். அது என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ 54th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 639 169 பிளஸ் 132 ஆட் பண்ணும்போது 771 கிடைக்குது. இப்போ இந்த 771 என்னன்னு எடுத்துக்க போறோம், a to the base என்ன எடுத்து இதுல இருந்து என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ a to the base என்னோட வேல்யூ 771. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a plus n minus 1 into d is equal to 771. a ஓட வேல்யூ and d ஓட வேல்யூ நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a ஓட வேல்யூ என்னது 3 plus n ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். n minus 1 அப்படியே இருக்கட்டு. d ஓட வேல்யூ 12 is equal to 771. So 3 plus 12 into n 12n minus 1 into 12 minus 12 is equal to 771. So 12n is equal to மிச்சம் எல்லாம் அந்த சைட் கொண்டு போயிடுங்க. 771 இங்க மைனஸ் 12 இருக்கு. ஸோ இங்க பிளஸ் 12 வந்துடும். இங்க பிளஸ் 3, ஸோ இங்க மைனஸ் 3 வந்துடும். ஸோ 12n இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 12 மைனஸ் 3 பிளஸ் 9. ஸோ 12n இஸ் ஈக்குவல் டு 780. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 780 டிவைடட் பை 12. ஸோ 12 டேபிள் எடுத்தீங்கன்னா 12 6 are 72. Remaining 6, 12 5s are 60. So n is equal to 65. இதான் நம்மளோட ஆன்சர். அப்போ என்ன சொல்லிக்கலாம், 65th டேர்ம்ல தான் இந்த 771 என்ற வேல்யூ இருக்குது. இதுதான் அவங்க எத்தனாவது டேர்ம்னு கொஸ்டின்ல கேட்டாங்க. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.